மார்கழி மாதம் 26ஆம் நாளான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து 26வது பாடலை சிந்திக்கவிருக்கின்றோம். முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர்தான் ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் 2 பாடல் தொகுப்புகளை இயற்றியவர் இவர்தான். இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலைத்தான் இவர் பாடல்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அந்த வகையில் மார்கழி மாதத்தின் 26ஆம் நாளான இன்று திருப்பாவையின் 26ஆம் பாடலை சிந்திக்கவிருக்கின்றோம். திருமாலின் அவதாரங்கள் 10. 18 புராணங்களில் ஒன்று ஸ்ரீமத் பாகவதம். கண்ணன் திருவிளையாடல் சொல்லப்பட்ட புராணமும் இதுதான். மக்களை கவர்ந்தவர் கண்ணன். அந்த ஆண்டாள் நாச்சியாரை கவராமல் இருப்பாரா என்ன? பெரியாழ்வார் தனது திருமொழி என்னும் நூலில் மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை என்று கண்ணனின் நிறம் நீலம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணபிரான் தனது பவழ நிற வாயால் தூய வெள்ளை நிறமுடைய சிறிதாக முடைத்த பற்கள் தெரியும்படி சிரிக்கும் போது அந்த காட்சி எப்படி இருந்ததென்றால், சிவந்த வானில் உதித்த சிறிய பிறை சந்திரனை ஒரு மரக்கிளையின் நுனி வழியாக பார்ப்பது போல் இருந்ததாம். இத்தனை அழகும் ஆண்டாளை காதல் வயப்படாமல் வைக்க முடியுமா என்ன? ஆலமரத்தின் இளந்தளிர் மேலே படுத்துக் கொண்டிருக்கும் அழகிய கண்ணனே என்று அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆலிலையில் படுத்திருக்கும் கண்ணன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறான். தாவர வகைகளிலேயே மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுவது ஆலமரம். ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துதான் ஞான குருவான தட்சிணாமூர்த்தி நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆலிலைக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது. வாடினாலும் நொறுங்கி போவதில்லை, சருகானாலும் மெத்தை மாதிரி இருக்கும். கண்ணன் ஆலிலையை தேர்ந்தெடுக்க இதுவும் ஒரு காரணம். ஓரளவு காய்ந்த ஆலிலையின் மேல் தண்ணீரை தெளித்து விட்டால் அது இழந்த பச்சை நிறத்தை மீண்டும் பெற்றுவிடும். கண்ணன் வாடாத வதங்காத ஆத்மா என்பதை இதன் மூலம் நமக்கு நிரூபிக்கிறான். அடே பக்தனே, நீ எதற்கும் கவலைப்படாதே. என்னைப் போலவே நீ குழந்தை உள்ளத்துடன் இருந்தால் உலக வாழ்க்கை என்ற கொடுமையான அலையால் தாக்கப்பட மாட்டாய். குடும்பம் என்ற சம்சாரக் கடலில் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு என்னைப் போல் ஆனந்தமாயிரு என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவதற்கு காரணமும் இதுதான். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாசுரங்களும் மார்கழி மாதம் கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் வேண்டியும் மழை வேண்டியும் செய்யும் நோன்பு முறைகளை பற்றி கூறுகின்றன. மார்கழி மாதம் நோன்பு நோற்றால் மக்கள் நலமுடன் வாழ்வார்கள், மழை பெய்யும், சொர்க்கம் புகலாம் என்று திருப்பாவை பாசுரங்கள் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்கிறார். பாஞ்சச்சன்யம் என்பது திருமாலுடைய சங்கின் பெயர். 1000 சிப்பிகள் சேரும் இடத்தில் ஒரு இடம்புரி சங்கு கிடைக்கும். 1000 இடம்புரி சங்குகள் விளையும் இடத்தில் ஒரு வலம்புரி சங்கு கிடைக்கும். 1000 வலம்புரி சங்குகள் இருக்கும் இடத்தில் சலஞ்சலம் என்ற சங்கு கிடைக்கும். 1000 சலஞ்சலம் சங்கு உற்பத்தியாகும் இடத்தில் அரிதான பஞ்சஜன்ய சங்கு கிடைக்கும். சங்குலி என்பதே பிரணவ ஓசையை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை வாத்தியம். மகாவிஷ்ணுவின் பவளச் செவ்வாய் வழியே வெளிவரும் காற்றினால் ஒலி எழுப்பப்படும் தன் கம்பீர ஓசையால் அசுரர்களுக்கு ஒலி அச்சத்தை கொடுக்கக்கூடியதும் வெண்மை வண்ணத்தில் 1 கோடி நிலவுகளின் ஒளிக்கு ஈடானதுமான பஞ்சஜன்யம் இருக்கிறதாம். உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும்
பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை வேண்டி இந்த பாடலை நிறைவு செய்திருக்கின்றார். நன்றி.